வணக்கம். நம்ம நட்ராஜ் டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சியில் எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. தமிழ் மீடியமும் போயிட்டுருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் போயிட்டுருக்கு. மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க, இல்லை டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த டெலிகிராம் லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி 7708174460 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டடீஸ்க்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐசிஏல இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸை அதாவது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதை தாண்டி கேள்விகள் வர்றது ரொம்ப கம்மி, ஏன்னா மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சர்வதேச கூட்டுறவு சங்கங்களின் அமைப்பு ஐசிஏ, இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ், எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 19 ஆகஸ்ட் 1895 லண்டன்ல தொடங்கினாங்க. லண்டன் இங்கிலாந்து தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா 1982 ஜெனிவா சுவிட்சர்லாண்டுக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூணாவதா 2013 ஐசிஏ ப்ரூசல்ஸ் பெல்ஜியம் என்ற பிளேஸ்க்கு இப்போ கரண்டா பெல்ஜியம்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல இருந்தது, லண்டன் இங்கிலாந்துல இருந்தது. ரெண்டாவது ஜெனிவா சுவிட்சர்லாந்துல இருந்தது. இப்போ ஃபைனலா ப்ரூசல் பெல்ஜியம்ல இருக்கு நம்மளோட ஐசிஏ ஃபெடரேஷன். இது ஒரு அமைப்பு. என்ன அமைப்புனாக்கா, தொடங்கப்பட்ட சுதந்திரமான அரசு சாரா நிறுவனமாகும். இது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கம்ப்ளீட்டா ஓன்டு பை நம்மளோட ஐசிஏ. இப்போ கரண்ட் பிரசிடென்ட், ஐசிஏல பிரசிடென்டா இருக்கிறவர் டாக்டர் ஏரியல் கௌர்கோ. இந்நிறுவனம் உலக அளவிலான கூட்டுறவு ஒன்றியமாகும், அதாவது யூனியன் ஃபெடரேஷன். வேர்ல்டு லெவல்ல இது உலக அளவில் கூட்டுறவு அமைப்புகளை ஒருங்கிணைக்கவும், கூட்டுறவு மேம்படுத்தவும், கூட்டுறவுக்காக பணியாற்றவும் தொடங்கப்பட்ட அமைப்பாகும். அதாவது this organization is a global cooperative federation. It is an organization established to unite cooperative organization worldwide to promote cooperatives and work for cooperatives. இந்த அமைப்பு தன்னுடைய கூட்டுறவு அடையாளத்துக்கான அறிக்கையில் கூட்டுறவை வரையறை செய்து உலக அளவுல கூட்டுறவுக்கு வழிகாட்டுது. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா the statement of cooperative identity. ஆக்சுவலா இது எப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா 1995 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. cooperative 1995. இந்த ஐடென்டிட்டி promulgated by ICC defines and guidelines to the cooperatives worldwide. கூட்டுறவு அடையாளம் குறித்த அறிக்கை, அதாவது கோஆபரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன் கோஆபரேட்டிவ் ஐடென்டிட்டி தான் கூட்டுறவு அடையாளம் குறித்த அறிக்கையை கூட்டுறவு என்பது கூட்டு சொந்தமான மற்றும் ஜனநாயக ரீதியாக கட்டுப்படுத்தப்படும் ஒரு நிறுவனத்தின் மூலம் தங்கள் பொதுவான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார தேவைகளை மற்றும் அதனோட தேவைகளை பூர்த்தி செய்ய தானாக முன் ஒன்றுபட்ட நபர்களின் தன்னாட்சி சங்கம் என்று கூறுகிறது. அதாவது the statement of cooperative identity states that a cooperative is an autonomous association of persons united voluntarily to meet their common economic, social and cultural needs and aspirations through a jointly owned and democratically controlled enterprise. ஆக்சுவலி இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மேபி இது எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கூட்டுறவை சிறப்புத்தன்மை வாய்ந்த நிறுவனமாக வரையறை செய்வதுடன் கூட்டுறவின் மதிப்பீடுகளை கூறுவது, அதாவது மதிப்பீடுன்றது வேல்யூஸ், கூட்டுறவு தத்துவங்களை அளிக்கிறது, பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம டெஃபைன் பண்றோம். இட் கண்டெய்ன்ஸ் a definition of a cooperative as a special form of organizations, the values of cooperatives and the currently accepted cooperative principles, அதாவது ரோஷல் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். அது இப்போ கரண்டா நம்ம கோஆபரேட்டிவ்ல என்ன ஃபாலோ பண்றோம்ன்றத இதை அக்செப்ட் பண்ணிருக்கு, இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. the directed the behavior and operation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1995 கடைசியா கூட்டுறவு தத்துவங்களை அளித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் வெர்ஷன், ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 1937 வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்.
செகண்ட் வெர்ஷன் வந்து 1966ல சொல்லியிருப்பாங்க, தேர்ட் வெர்ஷன் 1995ல சொல்லியிருக்காங்க. The statement with the latest revision of the cooperative principles was adopted by the ICA in 1995. தற்போது ஐசிஏல, அதாவது நம்ம ஐசிஏ ஃபெடரேஷன்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க, மொத்தம் உலக நாடுகள் எத்தனை மெம்பர்ஸா இருக்காங்கன்னா 110 பேர் இருக்காங்க. 110 உலக நாடுகள் இருக்காங்க. அதுல 313 கூட்டுறவு அமைப்பு மற்றும் நிறுவனங்கள் வந்து கொண்டு அது வந்து செயல்படுகிறது. ஓகேங்களா. The ICA represents 313 cooperative federations and organizations across 110 countries. இதன் தலைமையகம் எங்க இருக்குன்னா இப்போ கரண்டா இருக்குது ஜெனிவா. இது வந்து 1982ல ஜெனிவால இருந்தது. இப்போ வந்து கரண்டா இருக்கு ப்ரூசல்ஸ், பெல்ஜியம்ல இருக்கு. இது ஆக்சுவலா வந்து என்ன சொல்லுவாங்க, இது உலகின் மிகப்பெரிய அரசு சாரா அமைப்பு அப்படின்வாங்க. ஏன்னா இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஃபுல்லா இது கவர் ஆகுறதுனால லார்ஜஸ்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஐசிஏ வந்து ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது on the first Saturday of July each year, the ICA coordinates celebrations of International Day of Cooperatives. ஃபர்ஸ்ட் வந்து 2009ஆம் ஆண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐநா சபை யுஎன் நேஷன்ஸ் வந்து 2012ஆம் ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக கடைபிடிக்க அப்போ 2009லயே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்காங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 2012 தான் நம்ம இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஜூலை. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் சொல்றது ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் இயர்னு சொல்றது 2012. செகண்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் வந்து 2025. இப்போ கரண்டா எடுத்துட்டு இருக்காங்க மறுபடியும் செகண்ட். ஐசிஏல வந்து அது ஆக்சுவலா ஒரு ஃபெடரேஷன், ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த பொது சபையில எத்தனை பேர் இருக்காங்கன்னா 20 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு, 4 பிரத்தியாயங்கள், அதாவது என்னன்னா ரீஜனல் ஆபீஸ் சொல்லுவாங்க. எங்கெங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கா, யூரோப்பு, ஏசியா பசிபிக் மற்றும் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் 8 துறைசார் அமைப்புகள், அதாவது என்னென்ன அமைப்புகள்னா வங்கி, காப்பீடு, தொழில் மற்றும் சேவை, விவசாயம், வீட்டு வசதி, மீன்வளம், சில்லறை வணிகம் மற்றும் சுகாதாரம். இந்த 8 துறைசார் அமைப்புகளும் அதுல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. அண்ட் 5 கருப்பொருள் குழுக்களை கொண்டுள்ளது. இது எல்லாமே கன்சிஸ்ட் பண்ணி தான் ஐசிஏ வந்து டிஃபைன் பண்றாங்க. என்னென்ன இருக்குன்னா, இந்த ஜெனரல் அசம்பிளில இங்கிலீஷ்ல சொல்றோம், அதை கேட்டுக்கோங்க. ஜெனரல் அசம்பிளி ஆஃப் ஐசிஏ consists of a 20 member of governing board, 4 regions, one each for Africa, Europe, Asia Pacific and Americas. ஏசியா பசிபிக்ல எங்க இருக்கு அப்படின்னாக்கா நியூ டெல்லியில இருக்கு ஏசியா பசிபிக்ன்றது. ஆப்பிரிக்கால வந்து நைரோபி கென்யான்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்கால. நெக்ஸ்ட் வந்து ஐரோப்பால வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியம்ல இருக்கு. அமெரிக்கா வந்து சான்ஜோஸ் அப்படின்ற இடத்துல அமெரிக்கால இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் 4 ரீஜியன்ஸ் ஐசிஏல இருக்கிற டோட்டல் 4 ரீஜன்ஸ். இது கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 4 ரீஜன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஒன்னு ஏசியா பசிபிக் வந்து நியூ டெல்லியில இருக்கு, ஆப்பிரிக்கா வந்து நைரோபி கென்யால இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் யூரோப் வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியம்ல இருக்குது, அமெரிக்கா வந்து சான்ஜோஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 ரீஜனல் ஆஃபீஸ் சொல்லியிருந்தோமா, அடுத்தது வந்து 8 துறைசார் அமைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த 8 துறைசார் அமைப்புகள் என்னென்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம், மீன்வளம் துறை, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி தொழில்துறை மற்றும் சேவை, வங்கித்துறை, காப்பீடு துறை, சில்லறை வணிகம், வீட்டு வசதி வாரியம், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர். ஓகேங்களா. அது என்னென்னா இது ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல எதுவும் சொல்ல முடியாது, நீங்க இது அப்ரிவேஷன்ல கூட கேட்கலாம். அதுக்காக இது நீங்க இங்கிலீஷ்ல நோட் பண்றது எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா. இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஐசிஏஓ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1951ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் வேர்ல்டு வைட் சிசிடபிள்யூன்னு இருக்கு ஒன்று, ரெண்டாவது ஒன்று. மூணாவது வந்து இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஃபிஷரிஸ் ஆர்கனைசேஷன் ஐசிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க. அது 1966ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஹெல்த் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் IHCO 1996 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் ஆர்கனைசேஷன் ICA ஹவுசிங் சொல்லுவாங்க, அது வந்து 1952 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அண்ட் மியூச்சுவல் இன்சூரன்ஸ் ஃபெடரேஷன் ICMIF 1922. அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்டிசனல் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கோஆபரேட்டிவ் CICOPA 1947. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ப்ரூசல், பெல்ஜியம்ல இருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் அசோசியேஷன் ICBA 1922 இது ஒன்று, இதோட 2 இருக்குது. ஸோ இது 8மே வந்து 8 துறைசார் அமைப்புகள் வந்து நம்ம ICAல மெம்பரா இருக்காங்க. கன்சிஸ்ட் ஒன்று வந்து 20 ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 4 ரீஜனல் ஆஃபீஸ், 8 துறைசார் நிறுவனங்கள். அடுத்தது 5 வந்து தீமெட்டிக் கமிட்டிஸ் சொல்றாங்க, அதாவது கருப்பொருள் கமிட்டி அப்படின்றாங்க. அது ஒவ்வொரு கமிட்டியும் ஒவ்வொரு கருப்பொருள் கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இந்த 5 கமிட்டியுமே ICAல ஃபெடரேஷன் வந்து அது ஒரு அமைப்புல ஒரு பகுதியா இருக்கு. என்னென்ன கமிட்டிஸ்னா கமிட்டி அண்ட் கோஆபரேட்டிவ் ரிசர்ச், நெக்ஸ்ட் வந்து கமிட்டி கோஆபரேட்டிவ் லா கமிட்டி, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கமிட்டின்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் ICA யூத் கமிட்டி, இளைஞரோட யூத் கமிட்டி ஒன்று இருக்கு. ஈக்குவாலிட்டினா சமத்துவம் கமிட்டி ஒன்று இருக்கு. லா வந்து சட்டம் சார்ந்த கமிட்டி. இதை பார்த்தோன்னா 5 கமிட்டிஸும் வந்து தீமெட்டிக் கமிட்டின்னு சொல்லுவாங்க. 5 தீமெட்டிக் கமிட்டிஸ் நம்ம ICA ஃபெடரேஷன்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கூட்டுறவு தத்துவங்கள், அதாவது கோஆபரேட்டிவ் பாலிசிஸ். என்னென்ன பாலிசிஸ் எப்பப்போ எவாலுவேஷன் ஆகி வந்தது, நம்ம ராஸ்டல் பிரின்சிபல்ஸ்ல என்னென்ன சொல்லியிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி 1930 எத்தனை எடுத்துட்டு வந்தாங்க, 1930 பேஸ் பண்ணி 1937 எத்தனை பிரின்சிபல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, 1937 ஒரு கமிட்டி யூஸ் பண்ணி 1966 மறுபடியும் எவாலுவேஷன் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் 1966 இருந்து 1995 தேர்ட் டைம் எவாலுவேஷன் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி இப்போ கரண்ட் வரைக்கும் அந்த 1995 என்ன ராஸ்டல் பிரின்சிபல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுமோ அதே தான் நம்ம கரண்ட் வரைக்கும் எல்லா கோஆபரேட்டிவ் சொசைட்டி வேர்ல்டு வைடா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாட்டை நிர்ணயிக்கும் வழிகாட்டியாக உள்ளது கூட்டுறவு தத்துவங்கள். இட் சர்வ்ஸ் as a guideline for determining the function of a cooperative societies. இதன் பரிணாம வளர்ச்சி இது எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னா 4 விதமா இருக்கு. ஒன்று ராக்டெயில் தத்துவங்கள், ராக்டெயில் பிரின்சிபல்ஸ். அதுக்கப்புறம் 1937 ஆண்டு தத்துவங்கள், 1937 ICA பிரின்சிபல்ஸ். அதுக்கப்புறம் 1966 ICA பிரின்சிபல்ஸ். 1995 வந்து இப்போ தற்போது நடைமுறையில் இருக்க பிரின்சிபல்ஸ். ராக்டெயில் தத்துவங்கள்ல என்னென்ன சொல்றாங்கன்னா 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 28 ராக்டெயில் சகோதரர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டுறவு சட்டம் தான் வந்து ராக்டெயில் சொசைட்டி ஆஃப் எக்விட்டபிள் பியனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லண்டன்ல தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா 1844 டிசம்பர் 21 முதல் செயல்பட்டு வந்த நிலையில ஹெல்பிங் பீப்புள் அண்ட் ஹெல்பிங் தெம்செல்ஸ் அந்த அடிப்படையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனக்கு தானே உதவி பண்ணிட்டு நமக்கே வந்து நம்ம பீப்புள் நம்ம மக்கள் நமக்கே உதவி பண்ணிக்கணும் அப்படின்ற ஃபார்மேட் தான் இது. அந்த அடிப்படையில தான் இந்த கூட்டுறவு விதிகளே வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த கூட்டுறவு விதின்றது ஆக்ட், கூட்டுறவு சட்டம் சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொந்த மூலதன பங்களிப்பு மற்றும் நிலையான வட்டி விகிதம், அதாவது ஓன் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஹேவிங் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் கலப்படமற்ற நுகர்வோர் பொருட்களை வாங்கி உறுப்பினர்களுக்கு வழங்குதல், அது 2வது பிரின்சிபல். நம்மளோட ராக்டெயில்ல 9 பிரின்சிபல்ஸ்ல 2வது பிரின்சிபல் இது. பர்ச்சேஸ் ஆஃப் அன்அடல்ட்ரேட் கன்சூமர் ஐட்டம்ஸ் அண்ட் சப்ளை டு த மெம்பர்ஸ். 3வது வந்து எடை மற்றும் அளவீடு முழு அளவில் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது weight and measurement should be with full quantity. இது எல்லாமே தியரி பார்ட் தான், இது எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா.
நெக்ஸ்ட் வந்து ரொக்க பரிவர்த்தனையுடன் மட்டுமே சந்தை விலையின்படி கட்டணம் வசூலிக்க வேண்டும். அதாவது சார்ஜிங் அக்கார்டிங் டு மார்க்கெட் பிரைஸ் வித் ஒன்லி கேஷ் டீலிங், வேற எந்த டீலிங்கும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 1844 அந்த பிரின்சிபல்ல சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பினரும் பரிவர்த்தனையின்படி லாப விநியோகம், அதாவது ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் as per the transaction by each member. ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற முறையை என்ற கொள்கையை பின்பற்றுதல், அதாவது ஃபாலோயிங் த பிரின்சிபல் ஆஃப் ஒன் மேன் ஒன் vote சிஸ்டம். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு, எலெக்டட் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது வந்து 7வது பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து கல்விக்காக லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்குதல், அதாவது அலோகேஷன் ஆஃப் certain percentage of profit for education. உறுப்பினர்களுக்கு அடிக்கடி இருப்பு நிலை அறிக்கை வழங்கப்பட வேண்டும். இருப்பு நிலை அறிக்கைனாக்கா இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த இருப்பு நிலை அறிக்கை கொடுக்கல அப்படின்னா நம்மளோட மெம்பர்ஸ், அந்த உறுப்பினர்களுக்கு வந்து என்ன இருக்கு என்ன இல்லை அப்படிங்கிறது தெரியாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே நம்ம எப்போ வந்து எந்த உறுப்பினர் கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். The members should be provided with statement of balance frequently. ஆ 1930ஆம் ஆண்டு 13வது ICA மாநாடு நடந்தது. அதுல வந்து இந்த 9 விதிகளுக்குடைய இருந்து பின்னர் 1930 என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்க நடந்திருக்குன்னா வியன்னா, ஆஸ்திரியா என்ற நாட்டுல வியன்னா என்ற பிளேஸ்ல நடந்திருக்கு 13வது ICA. அதோட சிறப்பு குழு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 9 விதிகளைய ஃபார்முலேட் பண்ணி 7 தத்துவங்களாக மாற்றி நமக்கு கொடுத்திருக்காங்க. It originally consists of 9 rules which were later revised into 7 principles by 13th ICA Conference Special Committee held in Vienna, Austria 1930. அது என்னென்ன 7 சிறப்பு தத்துவங்கள் அப்படின்னாக்கா, மாற்றப்பட்ட 7 தத்துவங்கள்: திறந்த உறுப்பினர், அதாவது ஓபன் மெம்பர்ஷிப்; ஜனநாயக கட்டுப்பாடு, ஒரு நபர் ஒரு வாக்கு; டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல், 1 person 1 vote, அந்த சிஸ்டம் எடுத்து வந்தாங்க. உபரியை ஆதரவின் விகிதத்தில் பிரித்தல், அதாவது டிவிஷன் ஆஃப் சர்ப்ளஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு பேட்ரனேஜ்; மூலதனத்திற்கு வரையறுக்கப்பட்ட வட்டி செலுத்துதல், பேமெண்ட் ஆஃப் லிமிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்; அரசியல் மற்றும் மத நடுநிலைமை அப்படின்றாங்க, பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டி, மத சார்பின்மை; பண வர்த்தகம், கடன் வழங்கப்படவில்லை என்றால் பண வர்த்தகம் எப்படி இருக்கும்னா கேஷ் ட்ரேடிங், நோ கிரெடிட் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கடைசி வந்து கல்வியை மேம்படுத்துதல், அதாவது ப்ரமோஷன் ஆஃப் எஜுகேஷன். இதுல வந்து மேலும் இந்த மாநாட்டில வந்து ரெண்டு முக்கிய கருப்பொருட்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன கருப்பொருட்கள்னா, மேஜர் தீம்ஸ்: நுகர்வோர் இயக்கத்துடன் தொடர்புடைய கூட்டுறவு உற்பத்திகளை சந்தைப்படுத்துதல், திரட்டுதல் மற்றும் நிதியளித்தல், அதாவது the marketing, pooling and financing cooperative productions in relation to the consumer movement, அது ஒரு கருப்பொருள். நெக்ஸ்ட் வந்து ராக்ஸ்டெல் ஒத்துழைப்பின் கொள்கைகள் மற்றும் கடன் வர்த்தகத்தின் நவீன அமைப்புகள், அதாவது the principles of Rockdale cooperation and modern system of credit trading. இது ரெண்டுமே மேஜர் தீம்ஸ். ஒண்ணு வந்து நுகர்வோர், கன்சியூமர் பத்தி சொல்லியிருக்காங்க. அதை வந்து இயக்கத்துடன் தொடர்புடைய கூட்டுறவு உற்பத்திகளை சந்தைப்படுத்துதல், திரட்டுதல் மற்றும் நிதியளித்தல், பினான்சிங், பூலிங் அண்ட் மார்க்கெட்டிங். இது வந்து எங்க சொல்லியிருக்காங்கன்னா கன்சியூமர் மூவ்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ராக்ஸ்டேல் வந்து ஒத்துழைப்பின் கொள்கைகள் மற்றும் கடன் வர்த்தகத்தின் நவீன அமைப்பு, மாடர்ன் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க, மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிரெடிட் ட்ரேடிங். ஓகேங்களா? இது வந்து 1930 நடந்த அந்த 9 விதிகளை மாற்றி அமைச்சு 7 பிரின்சிபல்ஸ், 7 கொள்கைகளை நமக்கு கொடுத்தாங்க. அதை வந்து மறுபடியும் ரீஃபார்முலேட் பண்ணி 1937 எத்தனை தத்துவங்கள் கொடுத்திருக்காங்கன்னா 2ஆ பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா 1844 முதல் 1934 வரை உலக அளவில் பொருளாதார, அரசியல், சமூக நிலைகளில் ஏற்பட்ட மாற்றம் கூட்டுறவு கொள்கைகளிலும் மாற்றம் ஏற்பட வேண்டி அவசியத்தை ஏற்படுத்தியது. என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, the changes in economic and social conditions worldwide from 1844 to 1934 necessitated changes in cooperative policies.
நெக்ஸ்ட் 1895 பன்னாட்டு கூட்டுறவு கழக அமைப்பு ஐசிஏ தொடங்கப்பட்டது. அது ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணதுதான். என்ன டேட்னா 19th August 1895 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து லண்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐசிஏ 14th கூட்டம் எப்போ போட்டிருக்காங்க? 14வது கூட்டம் வந்து 1934ஆம் ஆண்டு செப்டம்பர் 4 1934 இருந்து செப்டம்பர் 7 1934. இது டேட் முக்கியம் இல்லை, பட் வருஷம் கரெக்டா பாத்துக்கோங்க. எத்தனையாவது ஐசிஏ கூட்டங்கிறத கரெக்டா பாத்துக்கோங்க. 14வது ஐசிஏ கூட்டம் வந்து 1934 எங்க கூடியிருக்காங்கன்னா லண்டன்ல கூடியிருக்காங்க. இது வந்து ஒரு மத்திய குழுவே அந்த இடத்துல நியமிக்கிறாங்க. என்னத்துக்காக நியமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். The 14th section of the ICA met in London, United Kingdom in 1934. It appointed a committee, central committee அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் அறிக்கையை வந்து இந்த இயர்ல அப்பாயின்மெண்ட் பண்ண கமிட்டி வந்து 15th ஐசிஏ மீட்டிங்ல தான் அவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இக்குழு ராக்டெல் கொள்கையை இரண்டு பிரிவுகளாக பிரித்து இந்த மாநாட்டில்தான் கூட்டுறவு கொள்கையில் முதன்முறையாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு திருத்தப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 1937ல தான் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அது என்னென்ன அமெண்ட்மெண்ட்னா, ஃபர்ஸ்ட் 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும், அடுத்தது வந்து ஆப்ஷனல், முக்கியமானவை முக்கியமற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிக்கிறாங்க. இது எந்த கமிட்டி பேஸ் பண்ணினாக்கா, சென்ட்ரல் கமிட்டி 14வது ஐசிஏ மீட்டிங்ல போட்டாங்க இல்லையா, அந்த கமிட்டி 15வது ஐசிஏ மீட்டிங்ல ப்ரொடியூஸ் பண்ண ரிப்போர்ட்ல இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, முக்கியமானவை மெயின் பிரின்சிபல்ஸ் 4, ஆப்ஷனல் பிரின்சிபல்ஸ் முக்கியமற்றவை 3. முக்கியமானவை அனைவரும் உறுப்பினர்கள், ஓபன் மெம்பர்ஷிப், மக்களாட்சி நிர்வாகம், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் 3வது வந்து பங்கு மூலதனத்தின் மீது குறித்த அளவு வட்டி, டிவிடெண்ட் ஆன் பர்ச்சேஸ், உபரி வருவாய் பகிர்வு, லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது 4மே முக்கியம்னு சொல்லிட்டு முக்கியமற்றவை, அதாவது ஆப்ஷனல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரசியல் மற்றும் மத சார்பின்மை, பொலிட்டிக்கல் ரிலிஜியஸ் நியூட்ரலிட்டி, ரொக்க வியாபாரம், கேஷ் ட்ரேடிங், கூட்டுறவு கல்வி, ப்ரொமோஷன் ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1966ல இது வந்து 2வது உலக போருக்கு பிறகு மாறி வந்த சூழ்நிலையில கூட்டுறவு தத்துவங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள், அதாவது 2ஆம் உலக போருக்கு முன்னாடி ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க, 2வது உலக போருக்கு பின்னாடி ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, லண்டன் ஐசிஏ 1964ல லண்டன்ல கூடியிருக்க கூட்டத்துல டிசைட் பண்றாங்க. The ICA met in London in 1964 to review the principles of cooperation in changing circumstances after World War II. அந்த குழு தலைமை வந்து யார் எடுக்கிறாங்கன்னா, டிஜி கார்வே அப்படிங்கிறவரு அந்த குழு கமிட்டியோட தலைமை எடுத்துக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டுறவு இயக்கத்தின் லட்சியத்தின் அல்லது குறிக்கோளின் உள்ளார்ந்த மற்றும் தவிர்க்க முடியாத இணைப்பான கூட்டுறவு நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்து நடத்துவதற்கான வழி என்று விவரித்திருக்காரு, டெபினிஷன் கொடுத்திருக்காரு. எதோட டெபினிஷன்னா, கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸோட டெபினிஷன் கொடுத்திருக்காரு. என்ன டெபினிஷன்? Committee chaired by D.G. Garvey, he described cooperative principles as the way of organizing and conducting cooperative activities which is inherent and indispensable corollary of the ideal or the objective of the cooperative movement. இக்குழு தனது அறிக்கையை 1966ல தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இதில் முக்கியமானவை முக்கியமற்றவை என்ற வரையறை இருந்தது இல்லையா, அது வந்து நீக்கப்பட்டிருக்கு. எப்போ வரையறை பண்ணாங்கன்னா, 1937 வரையறை பண்ணிட்டு 1966ல அந்த வரையறை வேண்டாம், அந்த 2 பிரிவு வேண்டாம், மெயின் பிரின்சிபல்ஸ் ஆப்ஷனல் பிரின்சிபல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1966ல டிஜி கார்வே கமிட்டி மூலமா அது வந்து வரையறை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன இது எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, the definition of main principles and optional principles has been removed. தன்னிச்சையாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் அமைதி, அதாவது வாலண்டரி அண்ட் ஓபன் மெம்பர்ஷிப், மக்களாட்சி முறை நிர்வாகம், டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பங்கு முதலீடுக்கு அளவான வட்டி, லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், லாபம் நியாய அடிப்படையில் பகிர்வு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ் டு த மெம்பர்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு தேர் டிரான்சாக்ஷன்ஸ், கூட்டுறவு கல்வி. முன்னாடி வந்து ப்ரொமோஷன் ஆன் எஜுகேஷன் அப்படி இருந்திருக்கும், இப்போ வந்து கூட்டுறவு ஆன் கல்வி அப்படின்னு கொடுத்துருவாங்க, கோஆபரேட்டிவ் எஜுகேஷன்,
கூட்டுறவர்களுக்கு இடையே கூட்டுறவு, கோஆபரேஷன் அமங் கோஆபரேட்டிவ்ஸ். இதுல என்ன இருக்குன்னா, இதில் கல்வியை மேம்படுத்துவதற்கான கொள்கையை கூட்டுறவு கல்வியாக மாற்றப்பட்டுள்ளது. இல்லையெனில் அது சாதாரண கல்வியாக குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த வேர்டை வந்து அங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் வேர்டை அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா அது ஆர்டினரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1995 அதுல வந்து என்னென்ன ஐசிஏ பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். தடையற்ற வர்த்தக கொள்கைகள் உலகளவில் தாக்கம் ஏற்படுத்திய நிலையில் உலக நாடுகளில் பொருளாதாரத்தில் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் சூழலின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது. While free trade policies had a global impact, the changes in the economy and the politics of the world were caused by the situation. 1966 கொள்கைகளை மாற்றம் செய்திட முடிவு செய்யப்பட்டது. அதாவது ஆல்ரெடி 1937ல ரெண்டா பிரிச்சாங்க. மறுபடியும் 1966ல ரெண்டு வேண்டாம், ஒரே பாலிசியா இருக்கட்டும், பிரின்சிபல்ஸா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த 7 பிரின்சிபல்ஸும் வரிசையா கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அந்த 6 பிரின்சிபல்ஸ் வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு நமக்கு அமெண்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கொள்கை யாரு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, பின் 1989ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஐசிஏ காங்கிரஸ் மாநாட்டில் பேராசிரியர் டாக்டர் ஐன் மெக்பர்சன் அவர்கள் பரிந்துரைத்தார். யார் பரிந்துரைப்படி 1995 அந்த மாற்றம், அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா டாக்டர் ஐன் மெக்பர்சன். 1989ல சொல்லி 1995ல ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ஐன் மெக்பர்சன் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அது என்னன்னா, there were 2 attempts at this review. First was ஸ்வெயின் எக் புக் அப்படிங்கிறவரு அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அவர் சரிவர இது பண்ணாதனால ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த அப்ரோச்சை அவங்க நீக்கிட்டு மறுபடியும் செகண்டா வந்து ஐன் மெக்பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த 1995 அமெண்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்ட கூட்டுறவு தத்துவங்களாக வெளியிடப்பட்டன. Based on this, reformed cooperative theories were published. இதன் பின் கூட்டுறவு வரையறை செய்து அதன் மதிப்பீடுகளை வழங்கப்பட்டு 7 கொள்கைகளாக அளிக்கப்பட்டது. முன்னாடி 6 கொள்கைகள் இருந்தது, இப்ப அது 7 கொள்கைகளா மாத்திருப்பாங்க. கூட்டுறவு வரையறை டெஃபினிஷன்ஸ் என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா, உறுப்பினர்கள் தங்களது பொதுவான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள தாமாகவே முன்வந்து ஏற்படுத்தி கொண்ட சுயசார்பு ஜனநாயக தன்மை கொண்ட நிறுவனங்கள் என்றும் இதன் மதிப்பீடுகளை கொண்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினிஷன் இது. இப்ப தமிழ்ல பார்த்ததுக்கான டெஃபினிஷன், இட் ஆல்சோ வேல்யூஸ் செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் வாலண்டியர்லி பை மெம்பர்ஸ் டு மீட் தேர் காமன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் நீட்ஸ். என்னென்ன கூட்டுறவு வேல்யூஸ் பார்ப்போமா? கூட்டுறவு மதிப்பீடுகள், சுய உதவி செல்ஃப் ஹெல்ப், சுய பொறுப்பு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜனநாயக பண்பு டெமோக்ரஸி, சமத்துவம் ஈக்வாலிட்டி, நியாயமான பங்கு ஈக்விட்டி, ஒருங்கிணைப்பு தன்மை சாலிடரிட்டி. இதோட நெறிமுறைகள் மதிப்பீடுகள் எத்திக்கல் வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னா, நேர்மை ஹானஸ்டி, வெளிப்படைத்தன்மை ஓப்பன்னஸ், சமூக பொறுப்பு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிறரை பராமரித்து கேரிங் ஃபார் அதர்ஸ். இதன் உறுப்பினர்கள் சமூக கடமை மற்றும் அனைவரின் மீதான அக்கறை வலியுறுத்தப்பட்டது. அது கேரிங் ஃபார் அதர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அனைத்து உறுப்பினர்களிடையும் சமமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு தத்துவங்கள் 7 என்னென்னு பார்ப்போமா? தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினர்கள் வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். அடுத்தது 2வது வந்து ஜனநாயக முறையில் நிர்வாகம், டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல், உறுப்பினர்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு, மெம்பர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், சுயேட்சையும் சுதந்திரமும் அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். கூட்டுறவு கல்வி பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன். கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு கோஆபரேஷன் அமங் கோஆபரேட்டிவ்ஸ். சமுதாய நலனி ஈடுபாடு கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. கூட்டுறவு கூட்டுறவுகளில கூட்டுறவின் மதிப்பீடுகள் ஐசி எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, சுய உதவி மற்றும் சமூக பொறுப்பு, அதாவது செல்ஃப் ஹெல்ப் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐ வந்து கொடுத்துருக்க மதிப்பீடு இது. அப்புறம் மக்களாட்சி தன்மை டெமோக்ரஸி, சமத்துவம் ஈக்வாலிட்டி, நியாயமான பங்கு ஃபேர் ஷேர்ஸ், ஆதரவு அல்லது சுய உதவி சப்போர்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப். இது வந்து ஐசிஐ கொடுத்துருக்க கூட்டுறவு மதிப்பீடு.
இதுல லிஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன். மொத்தம் 32 ஐசிஐ மீட்டிங்ஸ் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அது எங்கெங்க நடந்திருக்கு, என்ன கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஆகஸ்ட் 1895ல லண்டன்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது எந்த பிளேஸ்னாக்கா ராயல் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ்ல லண்டன்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஐசிஐ மீட்டிங். ஃபர்ஸ்ட் 3 பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். செகண்ட் வந்து 1896 பாரிஸ்ல பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்திருக்கும். அங்க என்னன்னா அந்த டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க. அக்ரிமெண்ட் போட்டு அது ஓகேன்னு அந்த காங்கிரஸ்ல இருந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. எந்த கான்ஃபரன்ஸ்னா செகண்ட் ஐசிஐ மீட்டிங் 1896 பாரிஸ் நடந்திருக்க ஐசிஐ மீட்டிங்ல. ஃபர்ஸ்ட் 3 மெயினா பாத்துக்கோங்க. தேர்ட் ஐசிஐ மீட்டிங் எங்க நடந்திருக்குன்னா டெல்ஃப்ட் ஹாலண்ட்னு சொல்லி ஒரு இடத்துல 1897ல 1897ல விமன் பார்ட்டிசிபேஷனும் மகளிரும் இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் இயற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது ஐசிஐ மீட்டிங் வந்து 1907ஆம் ஆண்டு குரோம்னா இத்தாலியில. ஃபர்ஸ்ட் தீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ்ஸ் மீது ஒரு கருப்பொருள் கொடுத்திருக்காங்க. 2வது கருப்பொருள் வந்து ஹோல்சேல் கோஆபரேட்டிவ்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு கருப்பொருள் அந்த ஐசிஐ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஆயிரத்தி 1923ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் டே, முதல் கூட்டுறவு தினம் கொண்டாடிருக்காங்க. ஐசிஐ கோஆபரேட்டிவ் டே இஸ் an annual celebration of the cooperative movement and is observed each year of the first Saturday in July அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க 1923. வருடத்துல வர முதல் சனிக்கிழமை, ஜூலைல வர முதல் சனிக்கிழமை வந்து இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் டே அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 11th ஐசிஐ காங்கிரஸ் மீட்டிங்ல 1924ல நடைபெற்றது கென்ட் பெல்ஜியம் என்ற பிளேஸ்ல. அப்போ வந்து ரெயின்போ பிளாக் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வானவில் கலர் கொண்ட நம்ம கூட்டுறவு கொடி இருக்கு இல்லையா, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 13வது ஐசிஐ காங்கிரஸ் மீட்டிங்ல 1930ல நடந்த வியன்னா ஆஸ்திரியால நடந்திருக்க மீட்டிங்ல 2 கருப்பொருள் பேசியிருக்காங்க. முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சரும் ரெண்டாவது வந்து ஹோல்சேல் கோஆபரேட்டிவ்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து 2 கருப்பொருள் எப்ப பேசியிருக்காங்கன்னா 1930 13வது ஐசிஐ காங்கிரஸ் மீட்டிங்ல பேசியிருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் பூலிங் அண்ட் பினான்சிங் கோஆபரேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு த கன்சூமர்ஸ் மூவ்மெண்ட், நுகர்வோர் கோஆபரேட்டிவ் பத்தி பேசியிருக்காங்க கருப்பொருள். ரெண்டாவது வந்து த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கோஆபரேஷன் அண்ட் மாடர்ன் சிஸ்டம்ஸ் ஆஃப் கிரெடிட் ட்ரேடிங். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இது. ஆயிரத்தி 1937 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, 4+3 சொல்லி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, 4 முக்கியமானவை 3 முக்கியமற்றவை சொல்லிட்டு கொள்கைகள் எடுத்து வந்திருப்பாங்க இல்லையா. அது வந்து 15வது ஐசிஐ காங்கிரஸ் மீட்டிங் எங்க நடந்ததுன்னா பாரிஸ் பிரான்ஸ். அதுலதான் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. பத்தொன்பதாவது ஐசிஐ காங்கிரஸ் மீட்டிங்ல 1954ல நடைபெற்றது. எங்கன்னாக்கா பாரிஸ் பிரான்ஸ். அங்க என்ன சொல்லிருக்கோன்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு விமென்ஸ் மகளிரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஐசி என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் விமென்ஸ் கில்டு
ICWG அந்த ரெண்டு இதுவும் சேர்ந்து ஒரு ஆனுவல் ஸ்கூல் காம்படிஷன் மாதிரி நடத்தி அதுல விமன் கோஆபரேட்டர்ஸை இந்த தீம்குள்ள கருக்குள்ள ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தீம்னா விமன்ஸ் பிளேஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் லைஃப் அப்படின்ற தீம்குள்ள நம்ம ICAO ICWG அதாவது இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் விமன் கில்ஸ் ரெண்டு கமிட்டியும் சேர்ந்து இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஸ்கூல்ல நடத்தின செமினார்ல இந்த கருப்பொருள் பேஸ் பண்ணி ஒரு டிபேட் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் 20வது ICA காங்கிரஸ் மீட்டிங் 1957 நடந்திருக்கு. அது வந்து ஸ்டாக்ஹோம்ல ஸ்வீடன்ல நடந்திருக்கு. அங்க 3 பேப்பர் வந்து 3 தாள்கள் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்னென்ன பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அதாவது வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி பத்தி பேசியிருக்காங்க, இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் பத்தி. அதுக்கப்புறமா ரோல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இன் லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் குறைந்த அளவிலான வளர்ச்சி கண்ட நாடுகளோட அவங்களோட ரோல் எப்படி இருக்கு, கவர்மெண்டோட ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேஷன் இன் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசாங்கத்தோட என்ன சொல்றது, அரசாங்கத்தோட ரோல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு பேப்பரும், அதோட ப்ரமோஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது 3வது பேப்பரும் கொடுத்துருக்காங்க. இருபத்தி 3வது ICA காங்கிரஸ் மீட்டிங் 1966. இதுலதான் ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு கமிட்டி என்ன சொல்றது ஒரு பிரின்சிபல் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2 பிரின்சிபலும் வேண்டாம், ஒரே பிரின்சிபலா ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வியன்னா ஆஸ்திரியா. அந்த ICA டிக்ளரேஷன் என்ன சொன்னாங்க, இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் வந்து ICA கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு ICA வந்து ஜெனிவாவுக்கு மூவ் ஆயிடுச்சு. ம் 1980ஸ்ல ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் பிரசிடென்ட் இருந்திருக்காங்க, ரைஜா இட்கோனேன் அப்படின்றவங்க. ஃபர்ஸ்ட் ICA ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் பிரசிடென்ட். 1992 1992ல ரீஜனல் ஆஃபீஸஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, 4 ரீஜனல் ஆஃபீஸஸ் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏசியா பசிபிக் அண்ட் யூரோப். அங்க 4 ரீஜனல் ஆஃபீஸ் 1992ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 31வது ICA கூட்டத்துல 1995ல நடைபெற்ற மான்செஸ்டர் யுனைடெட் கிங்டம் UKல நடந்த ICA மீட்டிங்ல தான் வந்து கடைசியா இப்ப கரண்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ராக்ஸ்டைல் தத்துவங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் ஒன்று இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டிஸ்ட்டு. 2001ல யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம், இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2002ல வந்து கோஆபரேட்டிவ் ICA வந்து கோஆபரேட்டிவ் ஐடென்டிட்டி ILOன்றது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அது வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ப்ரொமோஷன் ஆஃப் கூப்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல. 1995ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 2009ஆம் ஆண்டு ICA எலெக்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட். யாருன்னா டேம் பவுலின் கிரீன் அப்படின்றவங்க விமன் பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு ICA வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியமுக்கு மூவ் ஆயிருக்கும், ஜெனிவால இருந்து ப்ரூசல்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கும். 2013 அதே வருஷத்துல நவம்பர் மாசத்துல வந்து கூப் மார்க்யூ அப்படின்ட்டு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நியூ சிம்பிள். அந்த இந்த நேம்ல லான்ச் ஆஃப் கூப் மார்க் அப்படின்ற இது பேஸ் பண்ணி நியூ சிம்பிள், அதாவது டொமைன் நேம், வெப்சைட்டுக்கு டொமைன் நேம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்டா இருக்கிற பிரசிடென்ட் வந்து இவர் தான், ஏரியல் கார்கோ. அவரும் ILO டைரக்டர் ஜெனரல் கை ரைடர் என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா ஒரு மெமரண்டம் சைன் பண்ணிருப்பாங்க. என்ன மெமரண்டம்னா, ஃபர்ஸ்ட் ILO DG ஆல்பர்ட் தாமஸும் நம்ம ஏரியல் கார்கோ சேர்ந்து ஃபோஸ்டர் கொலாபரேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருப்பாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் என்டர்பிரைசஸ் மாடலை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க மெமரண்டம். 5 கமிட்டி சொல்லியிருந்தேன், கருப்பொருள் கமிட்டி. அதுல யூத் ஃபோரம் அப்படின்றது 2020 அப்பதான் ஃபர்ஸ்ட் எடிஷன் எடுத்துறாங்க. முதல் எடிஷன் வந்து குளோபல் யூத் ஃபோரம் GYF 2020 அப்படின்றது ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எங்க நடந்திருக்கும்னா ஷரவாக் மலேசியால நடந்திருக்கும். ஆகஸ்ட் 19, 2020 ICS 120th anniversary செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே 2020ல 25th anniversary ஆஃப் ரிவைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லியிருந்தாங்க. 1995ல கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டிஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்களே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் கமிட்டி, அதோட 25வது வருட செலிப்ரேஷனை ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க 2020ல. 2020ல 125வது கோஆபரேட்டிவும் 25வது ஆனிவர்சரி ஃபார் ரிவைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஐடென்டிட்டியும் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல மேபி நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 2019ல ஃபர்ஸ்ட் எடிஷன் கொடுத்திருந்தோமா குளோபல் யூத் ஃபோரம் கோஆபரேட்டிவ். 2வது எடிஷன் வந்து 2021ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 2 பேப்பர் தான், ஃபர்ஸ்ட் குளோபல் யூத் ஃபோரம் ஃபர்ஸ்ட் பேப்பர், 2வது செகண்ட் பேப்பர். மார்ச் 18, 2021ல விமன் இன் லீடர்ஷிப் ஃபார் ஜஸ்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ICA ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கமிட்டி GEC அப்படிங்கிற ஒரு கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ICA EU பார்ட்னர்ஷிப், ICA EUனா யூரோப் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸும் யூரோப் பார்ட்னர்ஷிப்பை சேர்ந்து விமன் லீடர்ஷிப் எடுக்கணும், இன்இக்வாலிட்டிஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் டைட்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு தலைப்புல கொடுத்துருப்பாங்க ஒரு ஈவெண்ட், என்னன்னா விமன் இன் லீடர்ஷிப் ஃபார் ஜஸ்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் பேஸ் பண்ணி ஒரு டிபேட் போயிருக்கும். இதுல விமனுக்கு, அதாவது மகளிருக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ICA வந்து எப்பப்பெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி பார்த்திருக்கா, 1937, 66, 95ல பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் குளோபல் யூத் ஃபோரம் எப்ப எடுத்துட்டு வந்திருப்பாங்க, 2019ல 1, 2021ல 1 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி மெயின் தீம்ஸ் எடுத்துட்டு வந்த வருஷம் எல்லாம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மெயினா எக்ஸாம்பிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா ICAயோட இப்போ கரண்டா இருக்கிற தீம் கோஆபரேட்டிவ்ஸ் பில்ட் அ பெட்டர் வேர்ல்ட், கூட்டுறவுகள் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குதல். அதுதான் இப்ப இருக்கிற கரண்ட் தீம். இந்த தீம்ல வந்து 4 பேர் ஸ்பீச் கொடுத்திருப்பாங்க. அதாவது தன்னோட கோஆபரேட்டிவ் அனுபவத்தை பத்தி பேசியிருப்பாங்க. வேற யாரும் இதை பத்தி அந்த மீட்டிங்ல பேசல. அந்த 4 பேரோட பேர் வந்து கில்லியன் லொனர்கன், டாக்டர் ரீட்டா ரோட்ஸ், டாக்டர் மேரிட்டன் லோவரி, வீணா விடா,
then below. இந்த 4 பேரும் இந்த 4 voices in 125th ICA 125வது ICAல 4 voices அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 voices யார் யார் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது நமக்கு இப்ப இருக்கிறது வந்து 7 தத்துவங்கள் தான், கரெக்டுங்களா? இப்போ அந்த தத்துவங்கள் இன்னமும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கமிட்டிஸ் வச்சு வேற ஏதாவது தத்துவங்கள் இன்க்ளூட் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது பிரின்சிபல்ஸ் டெலிட் பண்ணலாமா, நீக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்குமே கமிட்டிஸ் யூஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. அந்த டிபேட்லாம் போயிட்டு தான் இருக்கு. அதுல இப்ப கரண்டா வந்து 8வது தத்துவம் சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. அது என்னன்னா, நிலையான சூழலுக்கான 8வது கொள்கையை உருவாக்குவதற்கான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இது வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஏல பிரின்சிபல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது யார் பேசியிருக்காங்கன்ற கேள்வி வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு. நிலையான சூழலுக்கான 8வது கொள்கையை உருவாக்குவதற்கான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அல்லது மற்றொரு பக்கத்திலிருந்து பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் குறித்து இந்த விவாதங்கள் காலப்போக்கில் தொடரும். ஆனால் அந்த விவாதங்களில் நாம் ஈடுபடும் போது கொள்கைகள் மீற முடியாதவை அல்ல, அவற்றை மாற்ற முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றி அமைக்க முடியும் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். யார் சொல்றோம்னா, ரீட்டா ரோட்ஸ்னு 4 ஸ்பீச் கொடுத்திருந்தோம் இல்லையா, இங்க மேல இந்த ரீட்டா ரோட்ஸ்ன்றவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க என்னன்னா, there are continued debates to create an 8th principle for a sustainable development or from another side or diversity, equity and inclusion. These debates will continue over time, but I think as we engage in those debates, we should recognize that the principles themselves are not inviolate, that they can be changed, they can be modified அப்படின்னு ரீட்டான்றவங்க கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தொடர்ந்து கரண்டா இருக்கிற நிலுவை வந்து என்னன்னா, there are 3 million cooperatives worldwide. 3 மில்லியன் வந்து கூட்டுறவுகள் வேர்ல்டு லெவல்ல இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதுல 1.2 பில்லியன் மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் இருக்கிறதா ரெக்கார்ட் சொல்றது. புக்ஸ் ஐசிஏ வந்து ஒரு 4 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. என்னென்ன புக்ஸ்னா, த இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலைன்ஸ் டியூரிங் வார் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1995ல ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் த தீமெட்டிக் கைடு டு ஐசிஏ காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி 1996ல பப்ளிஷ் பண்ணி, அந்த புக்கு எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னா 1998ல தான் ஐசிஏ வந்து பப்ளிஷ் பண்ணது. இவர் எழுதினாரு 1996ல, பட் பப்ளிஷ் பண்ணது 1998ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ட் அரேசனல் ஃபார் லேபர் அப்படின்ட்டு 1998ல இவர் எழுதியிருப்பாரு புக்கு. அப்புறம் எம்பையர் அண்ட் கோஆபரேஷன் அப்படி ஜான் டொனால்டு 2012ல ஒரு புக் எழுதியிருக்காரு. மொத்தம் 4 புக் வந்து ஐசிஏ ரிலேட்டட் புக்ஸ் இருக்கு. இதுவும் கேள்விகளா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் முன்னாடி கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணுங்க. மெட்டீரியல்ஸ் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நீங்க அவைல் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.